ஏற்கனவே என் மருமக சாரதா கூட பேசி முடிவு பண்ணதுதான். இந்த சபையில அத ஊருக்காக நான் சொல்றேன். ஜனனிமா கழுதுறாத அசிங்கமாயிட போகுது. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் மேடைக்கு வாங்க. சபையை கும்பிட்டுக்குங்க. சாரதா, நீயும் மேடைக்கு வாமா. பொண்ணு வீட்டு சார்பா நானும், புள்ள வீட்டு சார்பா பையனோட அம்மாவும் தட்டை மாத்திக்க போறோம். சத்தியமா அப்பா, ஜனனியை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிடுமா. இல்லப்பா, நான் போகல. சொன்னா கேளு. அவனே வெக்கம் இல்லாம மேடையில நிக்கிறான். அவனுக்கு பயந்து நாயம்பா ஓடணும். அது அப்படி இல்ல, மனசுக்கு கஷ்டமா இருக்குமேண்டா. ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் மனசுக்கு கஷ்டமா இருக்காதப்பா? நான் பழகிக்கிறேன்ப்பா. என்னங்க இது அநியாயமா இருக்கு? என்ன அநியாயம்? இல்ல, ஜனனிக்கும் கமலுக்கும். அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? ஏய், அப்படிதானடி? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான், போய் சாப்பிடு. ஒரு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த கல்யாணத்துல ஃப்ரெஷ்ஷா பிரச்சனை ஆரம்பிக்கிறது. தட்டை கொடுங்க. என் பேத்தி செல்விக்கு உன் மகள் கமல தர சம்மதம் தானே? பரிபூர்ண சம்மதம். சந்தோஷம் மாமா. எனக்கும் தான்மா. இந்த கமலு வாங்கிக்கடா. இந்தம்மா மாலையை மாத்துங்க. பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போங்க. நல்லா இருக்குமா. ஆயுஷ்மான் பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. அம்மா கிட்டயும் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. சகல ஐஸ்வர்ய விவரித்திரஸ்து மனோரஞ்சிதா.